facing challenges. Look at the picture and work in class. Here are some activities shown in the pictures. You can see some pictures on the screen or on your book, page 14 of your textbook. Then can you name the first picture A? What is picture A? Water rafting. Water rafting. Water rafting. Okay. Picture B. Skydiving. Skydiving. Skydiving or parachuting. Okay, skydiving. It is skydiving. Then picture C. This Surfing. Surfing and surfing and in the skiing married surfing and it's done with a surfboard or like a safe board and a little bit different as skiing board a little bit different. Then picture D. Picture D. Parachuting. 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 Next picture E. Pole vaulting. Pole vault. Pole vault. Okay, now just put the heading A, B, C, D like that and divide the words. Sort out into the correct group. Like the phrases or the group of words above pictures or match பண்ணுங்க. Copy இது போடுங்க. A, B, C and first then name the pictures, then sort out into correct pictures. The words அதோட சரியா கொண்டு போய் சேருங்க. Just take 2 to 3 minutes, little fast.
ஓகே லெட்ஸ் செக். வாட்டர் ராஃப்டிங் வந்து எங்க போக முடியாது சொல்லுங்க விரைவா. பிக்சர் ஏக்குத்தானே போமே பிக்சர் வாட்டர் ராஃப்டிங் வந்து பிக்சர் செகண்ட் வந்து ஃபால் வித் கிராவிட்டி புவியீர்ப்போட நடக்கிறது. ரெண்டுக்கும் வேகம் சில அது வந்து 2-3க்கு சூட் ஆகும். எங்க போட்டுக்கிறீங்களா? parachuting. பேராஷூட்டிங்க்கு வேற பிக்கும் வேற டிக்கும் போடலாம், டிக்கு கூட போடலாம் விளங்குதானே. ஆனா டிக்கும் பிக்கும் சூட்டபிளா போடலாம். ரைட், டிக்கும் பிக்கும் போடலாம். அவுட்டோர் ஆக்டிவிட்டி அவுட்டோர் வந்து பொதுவா எல்லாத்துக்கும் வரக்கூடியது அவுட்டோர். எங்க போட்டுக்கிறீங்க? water rafting, எல்லாமே கூடுதல் அவுட்டோர் தான். நேராக போல் வால்ட்டை தவிர மிச்சம் எல்லாம் அவுட்டோர் மாதிரி தான் வரும். போல் வால்ட் வந்து இண்டோர் மற்ற 3க்கும் போடலாம், மற்ற 4க்கும். தென் டீம் ஆக்டிவிட்டி water rafting, வாட்டர் Water தென் பிக்கும் போடலாம். ஆனால் is more suitable. Adventurous ABC, ABC அதெல்லாம் அட்வென்ச்சரஸ்ன்றது சாகசம். இதுக்குள்ள வந்து நியர்லி முதல் 4 சொல்லலாம், ABCD சொல்லலாம். சரிதானே பிள்ளை? அது மீனிங் பிள்ளைங்கன்னா சரி. ரைடிங் ஆன் வேவ்ஸ் ஒன் இஸ் ரைடிங் ரைடிங் ஆன் வேவ்ஸ் இருக்கு பாருங்க. ரைட் ஆன் வேவ்ஸ் வந்து சீக்கா வருது. மூவிங் வேவ்ஸ் ஒன் வேவ்ஸ் சொன்னேக்குள்ள ஏ போடலாம் மாதிரி இருக்குது பிள்ளை. ஆனா ஏ சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? அலைகள்ல உட்கார்ந்து சர்ஃபிங் ஆக்சுவலா சர்ஃபிங் அலையில தான் உட்காருது. அலையில போடல, அலைக்குள்ளால வர அந்த அதுல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குதா சார்? சர்ஃபிங் இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்கீம் போர்டு ஓம்ரா சார் சர்ஃபிங்லயே அதுல 2-3 மெத்தட் இருக்கு. அப்புறம் ஸ்கீம் போர்ட், வேவ் போர்டிங் இருக்குது. வேவ் போர்டிங் சரிதானே? அந்த பிக்சர்ல நான் மற்ற காட்டுறேன். அதனுடைய இதை வந்து இது அலைக்கு மேலே ஓடின அலைக்கு உள்ளால வர இந்த விதத்துல நான் அதனால சொன்னேன். நான் ஏன்னு சொன்னேன். இது வந்து அலையில ஓடின பேரும் அலைக்கு மேலாலே ஓடுறேன்னு சொல்லி பார்க்கறது. அலைக்கு மேல போறேன்னு சொன்னா வாட்டர் ராஃப்ட் போடலாம். இது அந்த அலைகளுக்கு மேலால போறதுக்கு சரியானே? நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க ஒரு ஸ்கீம் போர்ட் நோட் பண்ணிட்டு வேவ் போர்டிங் இருக்கு. வேவ் போர்டிங் இருக்கு பிள்ளைகள். ஸ்கீமிங் என்று சொல்லலாம், இல்லை ஸ்கீம் போர்ட் என்று சொல்லுவாங்க. ஸ்கீமிங் ஓ ஸ்கீம் போர்ட். சர்ஃபிங்லும் சம் டைப்ஸ் இருக்குல்ல, அதனுடைய நாங்கள் அதை சூட்டபிளா பேரும் அது நேமாவது ஃபர்ஸ்ட்டுக்கு சூட் ஆயிருக்கும். நீங்கள் சொல்றது சரியான வேவுக்கும் உள்ளாலதான் வருது. வேவ் வேற முன்னுக்கும் வருது அந்த சர்ஃபிங் அண்டு வேவ் அதுக்கு பிறகுதான் வருது. எனக்கு அவதானிச்சிங்கன்னா தெரியும் இந்த பேரும் அது நல்லா இருக்கும். அடுத்தது போல் வால்ட்டிங் அந்த தெரியும் உங்களுக்கு. ஆகும் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் வேவ்ஸ். தென் வந்து அது ஃபர்ஸ்ட் ஒன் ஏக்கு தான் வரும். அது நேச்சுரலாயும் வரும், ஆர்டிஃபிஷியலும் இருக்கு. சார் ஏன் சீக்கு வராது? என்னது நேச்சுரலோ ஆர்டிஃபிஷியலா? எங்க அப்படி பார்த்துக்கிறீங்களா? ஆர்டிஃபிஷியல் இந்த இப்படி வேவ்ஸை வந்து ஆர்டிஃபிஷியலா செய்யலாம். ஏயில இருக்கிற மாதிரி வேவ்ஸை வந்து செய்யலாம். ஆனால் நான் அப்படி வீடியோஸ்லும் பார்க்கல. நீங்கள் ரிஃபர் பண்ணியிருந்தா சொல்லுங்க. நான் பார்த்த அளவுக்கு, நான் ரிஃபர் பண்ணின அளவுக்கு அப்படி இல்லையா மாதிரி இந்த வேவ்ஸ் இப்படி இந்த சர்ஃபிங் இந்த மெத்தடுக்கு ஆர்டிஃபிஷியலா நான் பார்க்கல இது வேலைக்கு. சில வீடியோஸ் அதில் இருக்குது, இருக்கு பார்த்த அளவில். ஆனால் இதுக்கு இல்லையாமா? அப்படி இருந்தா சொல்லுங்கதான். இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கம்மா, அது வந்து ப்ராக்டிஸ் பண்றதே அது அப்படி இருக்கு. ஒயிட் வாட்டர் ரெண்டும் இருக்கு, விளங்குதா? ஒயிட் வாட்டர் வேவ்ஸ் ரெண்டும் இருக்கு. ஆனா இதை வந்து என்னன்னு சொல்றேன்னு தெரியல எனக்கு. ஐ எம் நாட் ஷுர். அப்படி இருந்தா ஷுர் அப்படி ரிஃபர் பண்ணி எங்கேயாவது இருந்தா நீங்கள் அதை சொன்னா நான் அதை சரி பார்ப்பேன். விளங்குதா?
Then 3 major styles. எதுக்கு 3 major styles? All word ஈக்கி போடலாம். சரிதானே? Right. Then what is next one? Parachuting easy. Fourth ஆகும் இல்லையா? Inflatable raft வந்து மிதக்கக்கூடியது challenging. Almost every எல்லாமே சேலஞ்ச் பண்ணக்கூடியது. ஆனால் பர்டிகுலராக வந்து போடலாம் பேசிட்டு என்னன்னா எல்லாமே சேலஞ்ச் தான், சவால் மிக்கது. தென் நீட் ஸ்பீட் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. என்னத்துக்கு வேணுமா? வேணும். ஈக்கு ஃபிளெக்சிபிலிட்டி படைகிறது. அந்த சிக்கு கூட ஃபிளெக்சிபிலிட்டி தேவை தான், ஆனால் இதில் மோஸ்ட்லி ஈக்கு தேவை. சரிதானே? இந்த வேவ்ஸில் ரன் பண்ணுறதுக்கு சிக்கும் தேவை தான். Then surfboard வந்து சிக்கு வேணும் சொல்லி surfboard. Parachuting again D. Popular. Sorry? Popular. Very sorry. Either popular. Sorry. Popular. Okay. Popular. Popular என்றது இதுல இது பேசேஜ்ல தான் போட்டுக்கறாங்க இல்ல? பாப்புலர் எது வேற? சி B. ஆனா இந்த இதுல பேசேஜ்ல வந்து பிள்ளைகள் there is another sport actions for called skydiving. Popular skydiving தான் இதுல பாப்புலர்னு சொல்லினாம். எல்லாமே இத அப்படி எடுக்கலாம், ஆனா இதுல அப்படிதான் இத மென்ஷன் பண்ணிருக்கு. சரிதானே? இந்த ஏயும் வந்து சில இடங்கள்ல பாப்புலர், இலங்கையிலும் அப்படி இருக்கு. டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்றதுக்கான இப்படியான விஷயங்கள் செய்யணும். வாட்டர் ராஃப்டிங் என்னது சரியா? ரைட். நான் இதுல வந்து ஸ்கை டைவிங் தான் அதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் another popular. இன்னொரு ரெண்டு போட்டிருக்கணும் இல்லையா? இன்னொரு ரெண்டா இப்போ இன்னும் ஏதாவது ஒன்று இருக்கும். என்னது ஜெனரலா சி இதுல சார் அந்த மேல this has now become a popular sport and இருக்கு. வாட்டர் ராஃப்டிங் இருக்கா? இல்ல சார், சும்மா தான் போட்டுருக்கேன் அந்த இதுல. ஓகே 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 ஓகே. அப்படி என்ன? ஓகே ஓகே ஓகே. ஸோ வாட்டர் ராஃப்டிங் இட்ஸ் ஓகே. நம்மள சொன்னா வாட்டர் ராஃப்டிங் ஜனவரி ஏரியாவில் இருக்கின்றது. ஓகே, அது ஓகே. வாட்டர் ராஃப்டிங் தான் எனக்கு சரியா பாப்புலருக்கு போடல. ஓகே, அது இருக்கிறபடியா சரியா படியா ரைட். ஜென்ரலாக சொன்னேன் நான். இது என்னதான் ரெண்டு வரும்போது அது வராதுன்ற கண்டிஷன். ரைட். தென் ஸ்கை டைவிங் ஓகே, இட்ஸ் கிளியர். சி வரும். தென் ரஃப் வாட்டர் வைட் வாட்டர் ராஃப்டிங்கா? வாட்டர் ராஃப்ட் ஓமா. இந்த ரஃப் வாட்டர் ஒயிட் வாட்டர் ஒயிட் வாட்டர் சொல்லி சொன்னா என்னண்டு வாட்டர் ராஃப்டிங்க்கு தானே சார் அது? ஓமா, வாட்டர் ராஃப்டிங் தான் பேருமா. ரஃப் வாட்டர்ன்றது எல்லாம் கூடினதை காட்டு, அவ்வளவுதான். ரஃப் சி என்று சொன்னா ரஃப் அண்டா இதுல சொரசொரப்பு இல்லை, எல்லாம் கூட வேண்டாலும் அதை அப்படி சொல்லிடணும். ரஃப் வாட்டர் சொரசொரப்பான தண்ணி என்று வராது. ரைட். எக்ஸைட்டிங் நியர்லி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்தை சொல்லலாம். எக்ஸைட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்டும் கூட எக்ஸைட்டிங்காக இருக்கும். சரிதானே? ரைட், சொல்லலாம். தென் an aircraft வந்து தேர்டு சிடிக்கு பிடிக்கு வரும் இல்லையா? பிஎன்டி. ஜம்பிங் ஹை அப் லேண்ட் சேஃப்லி லாஸ்ட் ஒன் வரும் ஈக்கு வரும். இதில் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? Okay, now let's go. And the water rafting is an adventurous outdoor team activity. The paramount தேவையானாக்கள் நோட் பண்ணி கொண்டு போங்க. நீங்க ஆக்டிவிட்டி செய்யப்படுங்க. It is done in white water or different degrees of rough water. அது பல்வேறு தரத்தில் அதில் கூட குறையண்ட அந்த பல்வேறு வகையான அதில் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அதை கொஞ்சம் நீங்கள் வாட்டர் ராஃப்டிங் நடத்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் யூசிங் இன்ஃப்ளேட்டபிள் ராஃப்ட். இல்லை அந்த காற்றடிச்சு போகிறது தான் இந்த இன்ஃப்ளேட்டபிள். This sport is challenging and considered to be dangerous. ஆபத்தானதாயும் கருதப்படுது. If the necessary safety precautions are not followed, மேற்கொள்ளப்படாவிட்டால், முன்னெச்சரிக்கை மேற்கொள்ளப்படாவிட்டால், this has now
dangerous. This has now become a popular sport. However, it is necessary to minimize the impact of these sports on nature. There should be a leave no trace. Any idea? Leave no trace policy. சில பேருக்கு தேவையான பொதுவாக எல்லாருக்கும் தேவையினுடைய தமிழ் கருத்து சொல்லிக் கொண்டு போறேன். உங்களுக்கு சில பேருக்கு தேவைப்படாது. சொல்லுங்க, leave no trace policy. எல்லாம் சைலண்டா இருக்குது. அண்ட் சொன்னா keep the place clean and தான் நாங்கள் அதை இருக்கிற மாதிரியே விடணும். Leave it as you find என்று சொல்லி சொல்லலாம். அதாவது நீங்கள் இருக்கிற மாதிரியே அந்த இடத்தை கேம்பிங் செய்தாலும் சரி, whatever you do, அதை வந்து leave it as you find. எப்படி இருந்ததோ அதே மாதிரி போடுறது அந்த leave no trace policy. When engaging in rafting, the sportsman should learn to dispose of waste properly. அது சரியாக அதன் அப்புறப்படுத்தணும். And leave what they find in the wilderness. எவ்வாறு இருந்ததோ அவ்வாறு விடணும். What they find in the wilderness. Respect wildlife, keep fire small, etc. நெருப்பு அதிகமாக எரிய விடக்கூடாது, பெரிசா. Keep fire small என்றால் சொல்ற நெருப்பு அதிகம் எரியக்கூடாது. This is another popular action sport called skydiving. This is also known as parachuting. Skydiving is done by jumping out of an aircraft and fall for as long as one safely can before opening the parachute. One can before opening the parachute. Once the sportsmen jump out of the once the sportsman jump exact meaning the no தெரிஞ்சுதான் கேட்டேன். இதுல conjunction வருது, உடன் என்று வருமா. once my father comes and அப்பா வந்தவுடன் நோட் பண்ணிடுங்க. here it is function as a conjunction. இது வந்து conjunctionா ஃபங்க்ஷன் பண்ணுது. so once and இதுல உடன் என்று வரும். ஜம்ப் பண்ணினதும் உடன், ஜம்ப் பண்ணின உடன், conjunction. so they fall freely with the aid of gravity. The real challenge is to slow down the fall and reach the earth with the help of the parachute. Slow பண்ணி நிலத்துல வந்து லேண்ட் பண்றதுதான் அந்த சேலஞ்ச். This sport is practiced even during the 18th century. அந்த காலத்திலும் இது பிராக்டிஸ் பண்ணப்படுது. இப்பயும் இண்டிபெண்டன்ஸ் டே அதற்கும் பிராக்டிஸ் இருக்கு. ஏர் ஃபோர்ஸ் இதை பிராக்டிஸ் பண்ணது. சரிதானே? ரைட். இட் இஸ் செட் சொல்லப்படுகிறது. இட் இஸ் செட் சொல்லப்படுகிறது that in 1797 and Jacques Genari jumped from a hot air balloon with a parachute. Hot air balloon என்று நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இருந்து குதிச்சிருக்க. It was the first incidence of truly modern skydiving. அதான் முதலாவது நடந்தது. In the military, it is used as a backup safety mechanism for airmen. பின்னால வந்து ரக்கறத சொல்லி backup support பண்றதுக்கு. Many modern militaries use skydiving for troop development. படை நகர்த்தலுக்கான. Wildfire fighters அவையும் இதை யூஸ் பண்ணின. fire fighters also parachute to reach the remote side. தூர இருக்கிற இடங்களை போய் சேர்வதற்கு இதை பயன்படுத்தி. So that they can be on the ground quickly. சுலபமாக போயிறாங்க. At present, it is a well-known recreational sports. Recreational means free time or பொழுதுபோக்கு. Surfing is done with the help of a surfboard. Very sorry. This is an act of riding on waves. Riding on surfing on waves, especially sea waves. This can be challenging when the waves become rough. There are three major styles of surfing. This is done in natural waves as well as in the artificial waves. The sports has developed into a number of other types.
அவைய தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இருக்கணும். நம்பர் ஆஃப் அதர் டைப்ஸாக வந்துருக்கு, இன்க்ளூடிங் ஸ்கேட் போர்டிங், வேவ் போர்டிங், ஸ்கிம் போர்டிங் அண்ட் விண்ட் சர்ஃபிங். இந்த போர்டுக்கு பின்னால கைத்துல தொங்கி கொண்டு போறது விண்ட் சர்ஃபிங்னு சொல்லி. Among others, skateboarding is a popular among teenagers. அது கொஞ்சம் பிரபல்யமானது. This is an action sport which enables riding and performing tricks on the skateboard. Pole vault is a challenging sport. In this track and field event, the sportsman uses a long, flexible pole as an aid to jump over a bar. Pole jumping competitions were known to the ancient Greeks. இது வந்து பிரபல்யமானதுன்னு சொல்லினோம் இல்லையா? நோன் ஃப்ளெக்சிபிள் என்ன வளையக்கூடியதுன்னு தெரியும் உங்களுக்கு. தடியை வந்து வளையக்கூடியது, நீண்ட தடியை பயன்படுத்தி பாருக்கு மேல பாய்ந்தது. ஏன்சியன் கிரீக்ஸ்ல கூட இது அறியப்பட்டிருக்குதான். நோவல் ஏன்சியன் கிரீக். Retention cells. The sportsman should have a speed of a sprinter. Sprinter என்ன யாருன்னு தெரியுமா? Run. Sprinter runner. Run. The flexibility of gymnast. Gymnast புரிய அந்த உடல் வளைவு தன்மை. And the vertical jump of jumper. இலைக்குத்தா பாயிர தன்மை. This needs courage to jump up. துணிவு வேணும் இதுக்கு, துணிவு, courage. The free air with the pole. யாரில் போலில் மேலே போய் கீழே இறங்குறதுக்கு துணிவு இருக்கும். The sportsman need not to jump a considerable height, but அது மட்டுமல்ல, but ஆனால் also to land correct. கீழே சரியாயும் வரணும், இல்லையா தலை ஊற்றி தான் இறங்கணும். This has been a full medal event at the Olympic Games since 1896 for men and since 2000 for women. Womenக்கு இது 2000 இதுலயும் அது இது சேர்க்கப்பட்டது. So you can do this activity homework செய்யும் இது. Or okay, now do this now. homework கண்டா நீங்கள் மறந்து ஆன்சர் மட்டும் போடலாம். ஆக்டிவிட்டி 3 என்று போடுங்க. ஆக்டிவிட்டி 3 என்று போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஏபி என்று போட்டு ஆன்சர் பண்ணுங்க. Excuse me, sir. சொல்லுங்க சார். ஆக்டிவிட்டி 2ல ரைடிங் ஆன் வேவ்ஸுக்கு வந்து நாங்க போட்ட ராஃப்டிங் போட்டனாங்க. பட் அந்த பேசேஜ்ல வந்து சர்ஃபிங் போடுங்க. ஓகே ஓகே குட். சர்ஃபிங் போடுங்க. மாத்தி விடுங்க. சர்ஃபிங்கா போடுங்க. ரைடிங் ஆன் வேவ்ஸ். சார் அதோட சார் அந்த பேசேஜ்ல 3 மேஜர் ஸ்டேஜஸ் வந்து இதுக்கு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. பாராஷூட்டிங் பாராஷூட்டிங்ல இதுக்கமா 3 நிறைய பேர் வர மாதிரி, பறவைகள் வர மாதிரி லேண்டிங் இருக்கு. நீங்கள் அதை இதுல புக்ல இருக்கிறபடியா நீங்கள் சர்ஃபிங்குக்கே போடுங்க. ஸ்கை டைவிங்லும் இருக்குது, வெரைட்டி ஆஃப் ஸ்கை டைவிங் இருக்குது. இருந்தாலும் இதில் புக்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறபடியா நீங்கள் அதுலயே போடுங்க.
Ranyan என்ன போட்டீங்க? Ranyan? True. True. Okay. Priyanka, ரெண்டாவது என்ன போட்டீங்க? False. Okay, false Adam. Aarthi, third என்ன போட்டீங்க? Aarthi? False. False. False, okay. Aswini, fourth one. Aswini, True. why? N. Okay, surfing. Okay. Okay, ma. Okay, good. Okay, good. Next one. Why என்ன False சொல்றாங்க? அல்ல sir. A. மெசேஜ்ல ரெண்டும் மிஸ். இதுக்கா நேச்சுரல் அண்ட் இதுக்காடா சர்ஃபிங் இருக்கு. Surfing. Artificial waves and immediate. Okay, yeah. So அதான் ஏன்னு கேட்டா அப்புறம் ஒரு டவுட் வந்து artificial it is wrong. So மூன்றாவது false அல்ல. மூன்றாவது false, நாலாவதும் false தான் வேறு. நாலாவதும் false தான். இந்த only என்றதான் இது பேர். Only in natural waves என்றது wrong. Fifth one, the fall voting is done by both men and women. True. சரிதானே? ஆன்சர் பண்ணிட்டீங்களா உங்களோட क्वेश्चंसக்கு? நெவின் என்ன போட்டுக்கிறீங்க முதலாவது क्वेश्चन? How can water rafting be dangerous? எவ்வாறு dangerous ஆயிருக்கும்? When the necessary safety precautions are not followed. Okay, very good. When the necessary safety precautions are not followed. What are the environment friendly practice followed in water rafting? Yeah, Indubi. Leave no trace policy when engaging in Okay, rafting. good. Okay, what is skydiving? Pranavan. What is skydiving? Pranavan. J. Pranavan. Jumping out of an aircraft and falling for as long as one safely can before opening the parachute. Okay. For which purpose is skydiving used? Radursan. சார் ரெண்டாவது கேள்விக்கு என்ன விட சார் இது என்ன விட லீவ் பிளேஸ் வந்து வராதுல்ல. What are the environmental friendly practice followed in water rafting? அப்ப என்ன போடணும்? அதுக்கு dispose of waste properly, they should respect wildlife, keep fire small லானே வரும் விட. അതിന്റെ மீனிங் தானம்மா leave no policy. அதான் சொல்லப்படுது. Leave no policy means அதை இவ்வளோத்தையும் செய்யறதான் அது மீன் பண்ணு. சரியா? ஓகே அப்படியே. ஓகே. ரெண்டாவது கண்ட பந்தில உள்ள அரசியல் என்னதுக்கு? The should learn to dispose waste properly, leave what they find in the wilderness, respect wildlife, keep fire small. அதான் சொல்றேன். அந்த மீனிங் நீங்கள் அதை சிங்கிளாயும் சொல்லலாம். There should be a leave no trace policy when engaging in water rafting. The sportsmen should learn to dispose the waste properly, leave what they find in wilderness. The bar irukko adha mari kuda vanum, and respect wild and keep fire small. Adha சேர்த்து full ஆடுதலாம். இந்த என்ன கேட்டீங்க? What are the environmental friendly practice? full ஆடினாலும் பிழை இல்லை. ஆனா அந்த leave no trace policy means அந்த இவ்வாறு இந்த பிரச்சனைகளை எவ்வாறு இருந்ததோ அதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னு இயற்கையில வேஸ்ட் டிஸ்போசல் கரெக்டா இருக்கணும்ன்றதான் அதை மீன் பண்ணி வருது. ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டிஸ் செப்பரேட்டா சொல்ல விரும்பினா சொல்லலாம். லீவ் வாட் தே ஃபைண்ட் இன் த wilderness and respect wildlife, keep the fire small and போடலாம். இட்ஸ் ஓகே. அடுத்தது
அடுத்து நீ எதிர்பார்க்கணும் 4th or 5th? 4th ஆகும் I think. For which 4th ஆகும் Ladursen? Yes, sir. Hmm. It is used as a backup safety mechanism for airmen, and it is used for development. In wildfighters, also parachutes users to reach remote sites so they can easily go on the ground quickly. Okay. Anushya? Also, சொல்லுங்க. vocabs டெவலப் பண்றதும் அது மற்றபடி இதில் இருக்கிற பயிற்சியை எழுதி கொண்டிருந்தா போதாது. ஓகே, இது உங்களோட வசதி மாதிரி செய்யுங்க. துசானி? What are the types of surfing mentioned in text? Skateboarding, skimboarding, wakeboarding, windsurfing. எதுக்கு ஆன்சர் பண்றீங்க? ஓகே, டைப் ஆஃப் ஓகே ஓகே சர்ஃபிங். ஓகே, குட். ஓகே, 6th one திகிசன். திகிசன். அபர்ணிகா? விதுசனா, அபர்ணிகா, ஜெயஸ்ரீ, யாராவது ஒரு ஆட்சிலும்? flexible. One, okay. The ability, what is the ability of? Long, flexible. உள்ள சொல்லுங்க, யாராவது சொல்லலாம். அது இருக்கிறத அப்படி எழுதுறா. Speed of a sprinter and flexibility of gymnast. என்னம்மா சொல்லுங்களேன். 3 பேர் சொன்னா ஒரு பேருக்கும் அது ஒன் பண்ண தெரியும். Sportsman should, sir. Yes, sir. Okay, carry on. The sportsman should have a speed of sprinter, the flexibility gymnastic. Vertical jump of a jumper and then சொல்லலாம். விளங்க தான் இதேன் சேர்த்து சொல்லலாம். இதேன் சேர்த்து சொல்லலாம். ஓகே, மேட்டர் இந்த 3 ஹோம்வொர்க்கா செய்யுங்க. அப்படி இந்த ஆக்டிவிட்டி 4 செய்யுங்க. நேம் பண்றான்னு அதையும் செய்யுங்க. இதுக்குரிய என்னத்தை திஸ் என்னத்தை பேராகிராஃப் 1ல திஸ் என்னத்தை மீன் பண்ணது, இட் என்னத்தை மீன் பண்ணுது, பேராகிராஃப் 1ல திஸ் என்னத்தை மீன் பண்ணுது. This has now become a popular sport. So now which has now become? இது வந்திருக்கு. This has now become a popular sport. Now which has? Water rafting. முதலாவது பேராகிராஃப்ல this என்னத்தை குறைக்கும். ரெண்டாவது வந்து கேட்டிருக்கீங்கன்னா it in paragraph 2. It in paragraph 2. Yeah. It was the first incident. So which was the first incident? Skydiving. Of skydiving. It was under அது முதலாவது இன்சிடென்ட் இது the skydiving. Sir, parachuting ரெண்டும் போடலாமா? ரெண்டும் அதுவும் ஒன்றுதான். This வந்து paragraph 4th இல்ல. paragraph இதுக்குள்ள ஒன்று. ஓகே, this needs courage. And சொன்னா which needs courage? எதுக்கு தைரியம் பண்ணும்? Pole vaulting. சரிதானே? அப்படி கண்டுபிடிக்க தெரியணும். இது ஒரு ஓஎல் ஃபைனல் பேப்பர்ல பாரு வேண்டியதாவே. சார் ரெண்டாவது சார் ஸ்கை டைவிங் வராது சார். இட்டண்டது குறா சார். ஆமாம் சார். திருப்பி ஸ்கை டைவிங் அண்ட் வருது சார். உங்க பாப்பா என்னண்டு 1 minute. Paragraph 2 இது it is என்னப்போ this is it was the first incident of truly modern skydiving. It was the first சார் அந்த கார்ட்னரின் என்பவர் வந்து அந்த பாராசூட்ல இல்ல அந்த பலூன்ல இருந்து ஜம்ப் பண்ணதானே சார் சொல்லிருக்கோம். அது என்னதுல இருந்து பண்ணாலும் நான் பாராசூட்டிங் தானே அது.
ஜெர்மன் இடத்துல இருந்த அது இதன் sports done known as skydiving is done by jumping out of an aircraft and falling. ஏன் வராதுன்னு சொல்றீங்க சாரங்க நான் சொல்றீங்க ஏன்னா ஸ்கை டைவிங் என்று திருப்பி வருது இல்ல அப்ப parachuting was the first incident of truly modern skydiving என்று வராது. சார் அதுக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் தான் வரும். அந்த ஜம்ப் பண்றது தான் அப்படி நடக்கும்ன்றது சார் அவர்ட்ட அந்த இன்சிடென்ட் தானே சார் அந்த கார்னர் ரெண்டுவர் வந்து ஜம்ப் பண்ணானே சார் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அதுதான் சொல்றப்ப சோ அத ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணி போனோம்னா நாங்க போடலாம் அப்படின்ற the first jump of Andrew Jacques. Already first jump, Andrew jumped from a hot air balloon with a parachute. It was the first incident. So you can see the first jump of Andrew Jacques journal names jump and சொன்னாலும் ஓகே ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு இருக்கா பாயத்துல சொன்னா தான் எனக்கு தெரியும் அது வந்து மாடர்ன் ஸ்கை டைவிங்கிന്റെ ஒரு ஆரம்பமா இருக்கின்றது அர்த்தமுள்ளதா வருது ஃபர்ஸ்ட் ஜம்ப் ஆஃப் ஆண்ட்ரூ என்று சொன்னாலுமே ஓகே அவருடைய முதலாவது பாய்ச்சல குதிப்பு என்று சொன்னாலுமே ஓகே இட் வாஸ் சார் அங்க ஓகே ஓகே குட் வெரி குட்
பண்ணுவாங்களே சரியா ஃபினிஷ்டா Yes, sir. ஓகே கிருஷ்ணன் சொல்லுங்க முதலாக என்ன போட்டீங்க Inflatable. இன்ஃப்ளேட்டபிள் வெரி குட் ரெண்டாவதுக்கு என்ன போட்டீங்க மோரா சங்கீதனன் ஆர்த்திகன் என்ன போட்டி சொல்லுங்க Challenge. சேலஞ்ச் ஓகே குட் சேலஞ்ச் நெக்ஸ்ட்டுக்கு என்ன போட்டீங்க ஆர்த்திகன் அட்வான்ஸ் டு அவாய்ட் டேஞ்சர் அட்வான்ஸ்னா முன்கூட்டி டேக்கன் இன் அட்வான்ஸ் என்னது ப்ரிகாஷன் ப்ரீகாஷன் ஓகே எஸ் பிரணவன் என்ன போட்டீங்களா அப்போ நெக்ஸ்ட்டுக்கு Gravity. Gravity, okay. சாரங்கன் என்ன போட்டீங்க அடுத்து சரவணன் மிலிட்ரி அடுத்தது என்னப்போ பொதுவா ஜெனரலா மிலிட்ரின்னு போடலாம் என்ன ரீசனுக்காண்டி யாமென்னு போறீங்க ரிலேட்டட் டு ஆர்மின்னு தான் இருக்கு வகதான மிலிட்ரி பார்ட் நீங்களே சொல்றீங்க பார்ட் அப்ப ஜெனரலா ஆர்மி என்று சொல்லலாம் இந்த மிலிட்ரி ஆர்மியோட மிலிட்ரி என்று சொல்லலாம் ஏர் ஃபோர்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் ரிலேட்டட் டு ஆர்மி மிலிட்ரி என்று போடுறதும் பொருந்தும் மாதிரி இருக்குதா சார் சரிதானே ஓகே ஏர்ஃபோர்ஸ் அப்படி சம்பந்தப்பட்ட யாரோட அப்படி சம்பந்தப்பட்டு வந்தா நாங்கள் ஏர்ஃபோர்ஸ் என்று போடலாம் இல்லையா ஜெனரலா மிலிட்ரி என்று போடுறது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் ஓகே தென் சொல்லாதாக்கள் சொல்லலாம் ரோசிகன் ஓவியலக்ஷ்மி சொல்றீங்களாமா ஓவியலக்ஷ்மி அடுத்து ஓவியா சொல்லு ஆர்டிஃபிஷியல் வெரி குட் கட்டிக்காரி ஆர்டிஃபிஷியல் லக்ஸாயினி அடுத்தது டீனேஜர்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஆறாவது கம்பு டீனேஜர்ஸ் ஏழாவது அடுத்தது சொல்லுங்க நிரஞ்சன் இன்னோசன் நிரஞ்சன் சொல்ல விளங்கல ராசன் make something possible innocent தெரிஞ்சா சொல்லுங்க innocent மாதங்கி விவேகா Sadami, can you success makes and verb பார்த்தேன்னு make something possible ஒன்றை சாத்தியப்படுத்துது ஏதாவது ஒன்று சாத்தியமாக்குற become விட வேற enable தான் வருமா enable தான் correct okay good enable தான் வரும் சரி வசீகர் அடுத்ததை சொல்லுங்க flexible Manasa last one sprinter last one is sprinter விளங்குதா right right now okay now it takes time so let's do this now write short write அதை நாங்கள் அடுத்த கிளாஸ் செய்யணும் கொஞ்சம் லென்த்தியா எழுதணும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி எழுதணும் now write a report
So Saji reports these incidents to her mother. So write the description yourself. எல்லாரும் எழுதணும். எழுதி முடிக்காத போட்டோ எடுத்து அதை எழுதுங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தேவையான போட்டோ எடுத்துட்டு அதை எழுதுங்க. எல்லாரும் எழுதி இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா இடைவெளி நடக்கிறதையும் காப்பி பார்க்கறத விட்டு முயற்சி செய்யுங்க நல்லபடியாக. So reported result. அப்படி என்று சொல்ல இதுக்கு ரிப்போர்ட் அப்படி கேட்காட்டி நாங்கள் எழுத தேவையில்லை. ஆனால் ரிப்போர்ட்ஸ் இந்த விஷயத்தை சொன்னா சரி. தேவையான இடம் இருந்தால் நம்ம நீங்க ரிப்போர்ட்டட் யூஸ் பண்ணலாம். எல்லா இடமும் கட்டாயம் ரிப்போர்ட்டட் யூஸ் பண்ணணும் மட்டும் இல்லை. ஸ்ரீகண்ணா ரெடியா? சார் லாஸ்ட் எழுதுறேன் சார். எழுது ஃபினிஷ் பண்ண. டேனோசன் கட்டாயம் முயற்சி செய்வோம். கேர்ள்ஸ்ல முடிச்சா சொல்லலாம் பிள்ளைகள். ஸ்ரீகண்ணா ஓகே. சார் அம்மாவுக்கு ரிப்போர்ட் பண்ற மாதிரி தான் நீ எழுதினதை சொல்ற. நான் நேரக்கா என்ன ரிப்போர்ட் பண்ணேன்னு சொன்னேன். நீங்க எழுதினதை ரீட் பண்ணு. Mom, today I met Raji. She said that her family had went to a trip to Kandy for last 2 days. So what? She was absent at school. She said she had visited an exhibition of handicraft held at Kandy City Center and admired by the works such as gold, silver jewels, wood carvings,
brasswares, claywares, and dolls, and she had bought clothes and some silver necklaces and elephant carved by wood. Okay, let's see others. Okay, what about others? Danielson? Sir, Vasigaram. Okay, Vasigar. We greeted each other. I asked Raji about her absence to school last 2 days. She replied that they had gone to Kandy to see an exhibition. I asked about the exhibition and I came to know that it is an exhibition on handicrafts. I asked her about them. It was an exhibition. It was. I asked her about them and she replied there were gold and silver jewelry, wood carving, brassware, clayware, dolls, toys, clothes, batik clothes, etc. I also came to know that the exhibition was held at the Handy City Center. She bought clothes, some silver necklaces, and an elephant carved out of wood, etc. Okay, nice. Sir, Girls, can I- okay, Acha, okay. Sir, Okay. in this morning, I met Raji after 2 days and I asked whether she was sick for last 2 days. She said no and replied me that she had been to Kandy for an exhibition of handicraft at Kandy City Center. She also stated that there were gold and silver jewelry, wood carving, brassware, clayware, dolls, toys, clothes, and batik clothes. And also, she stated that she had bought some some silver necklaces and an elephant carved out of wood among them. Okay, good. அடுத்த கிளாஸ் சான்ஸ் நாளைக்கு சொல்ல வேணும் மெட்டாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன்னு சொல்லக்கூடாது, செய்து கொள்ளுங்க நாளைக்கு. சரி பிள்ளைகள், நாளைக்கு அதை மிச்சத்தை தொடர்ந்து செய்வோம்னா இன்னும் ஒரு ரிப்போர்ட் எழுதுவோம். சரி பிள்ளைகள், நாளைக்கு இன்டிரெக்ட்ல கொஸ்டின் டவுட்ஸ் கிளியர் பண்ணி கொடுங்க நாளைக்கு. சரி பிள்ளைகள், ஓகே.